அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, அனைவருக்கும் வணக்கம் ஐயா. T20 வேர்ல்டு கப் 2024க்கு அன்புடன் வரவேற்கிறோம். அப்படின்னு நம்ம ஆரம்பித்து உள்ளே போகும்போது என்னடா அது கேட்ட குரலாக இருக்குதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஏன் இந்த ஆரம்பம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொலை தூரத்தில் இல்லை இந்த மேட்சஸ்லாம். அமெரிக்கா ஆடுதே, கனடா ஆடுதே, பாப்பா நியூ கைனியா ஆடுதே. இந்த நாடுகள்லாம் என்னடா ஆடுறாங்க இந்த T20 வேர்ல்டு கப் நான் ஏன்டா பார்க்கணும் நீங்கள் துளி கூட யோசிக்கக்கூடாது. ஏன்னா உள்ளே ஆடுறதெல்லாம் பூரா நம்ம கண்ணசாமி, முன்னுசாமி, பெரியசாமி, ராஜசாமி நம்ம பசங்க ஆடிட்டு இருக்காங்க. எல்லாம் இவ்வளோதான் நம்ம ஊர் பசங்க. பாருங்க, அமெரிக்கா டீமில் டாஸ் போட்டதுலேருந்து ஆரம்பிச்சு முகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பரிச்சயமான முகமாக இருக்கும். என்னடா அது உசிலம்பட்டிக்கும் தம்மம்பட்டிக்கும் மேட்சா அப்படின்னு யோசிக்கலாம். அதான் கிடையாது. அமெரிக்காவும் கனடாவும் ஆடுது. பட் எல்லாம் நம்ம பசங்க தான். மனிஷ் பாண்டேலாம் வந்து எப்போயோ அவர் ஆடின கிரிக்கெட்டுக்கு அங்கேயே ரிட்டையர் ஆகிட்டு இந்தியாவிலேருந்து கிளம்பி கனடாவில் போயிருந்தாருன்னா சிட்டிசன்ஷிப்பு, கிரிக்கெட் டீமில் ஆடுறதுக்கு கேப்டன்சி முதற்கொண்டு பிரசிடென்ட்டே ஆக்கியிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து கிரிக்கெட்டில் வந்து இங்கேருந்து போகிறவங்களாம் அங்கே சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க. அதனால் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டார் மனிஷ் பாண்டே. பட் இருந்தாலும் பரவாயில்ல. பட் அதெல்லாம் விட்டுருவோம் நம்ம. ஸோ அந்தளவுக்கு வந்து இந்தியன்ஸ் தான் அங்கே வந்து ஆதிக்கமாக நிறைய பேர் அவ்வளோ டீம்ஸ் இருக்கிறாங்க. பிகாஸ் இங்கே விளாட்ற கிரிக்கெட்லாம் லைட்டாக அவன் 1/2 செஞ்சுரி போடுறதவே காட்டு, என்னடா இப்படி விளாட்ற அப்படின்னு வாய்ப்பை கொடுத்துட்றாங்க. அந்தளவுக்கு போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மேட்ச் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. சூப்பரான ஒரு மேட்ச்சு. கனடா வந்துட்டு அவங்களுடைய பேட்டிங்கில் வந்து நல்ல டிஸ்பிளேவை காட்டினாங்க. அட்ராக்டிவான ஷாட்ஸு, 6, 4ன்னு பறக்க. நீங்களாம் கூட இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஆடுவீங்களா? ஏங்க வாங்க நம்ம இந்தியா கூட ஒரு மேட்ச் ஆடுங்களேன் அப்படின்னு நம்ம கேட்குற அளவுக்கு எல்லாருமே பக்காவான மேட்ச். ஸோ அந்தளவுக்கு விளையாடிட்டு இருந்த அவங்கள யூஎஸ்ஏ அவங்களுடைய ரிப்ளையில் எப்படி ஸ்டாப் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு 10 ஓவர் மேட்ச் கையிலேயே கிடையாது. முதல் இன்னிங்ஸில் 194ங்கிற டார்கெட்லாம் அடித்து 195 டார்கெட்டை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துருக்கவே இல்லை யாருமே. கனடா அந்த மாதிரி ஒரு பேட்டிங் டிஸ்பிளே. பட் ரிப்ளை ஆடின யூஎஸ்ஏ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மந்தமாக ஆடினாலும் முதல் 10 ஓவரில் கொஞ்சம் கண்ட்ரோல், 6 ஓவர் ஓகே, அடுத்த 4 ஓவரில் பிக்கப் பண்ணிட்டாங்க. 10 ஓவர்லேயே 90 கிட்ட வந்துருச்சு. ரைட்டு, ஓகே, அடுத்த 10 ஓவரில் 100 ரன் அடிச்சிடலாமா அப்படின்னு பார்த்தா அதையும் அடித்து காட்டினாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் உபயம், நம்முடைய தலைவன் ஆரோன் அவர்கள். பார்த்தீங்களா பேர் ஆரோன். ஆரோன்னா யார்? யாரோன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கூடாது. எல்லாம் நம்ம பசங்க தான். ஆரோன் அடித்த அடி சூப்பர்பான ஒரு 1/2 செஞ்சுரி 22 பால்லேயே போட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த 1/2 செஞ்சுரியும் தூக்கமாக போடலாண்டா அப்படின்னு பிளான் பண்ணும்போது, ஆனால் நீங்கள் செஞ்சுரிலாம் போடலாம்னா மேட்ச் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. அந்தளவுக்கு வந்து அவருடைய இன்னிங்ஸு. ஸோ அதனால் அவர் வந்து வின்னிங் இடம் வரைக்கும் டீமை கொண்டு போனார். அது வந்து நம்ம உண்மையாகவே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இப்போ என்ன ஒரு கேள்வி மனசுக்குள்ளே வருது அப்படின்னா, கேன் யூஎஸ்ஏ அப்செட் த அதர் டீம்ஸ் இந்த குரூப் அப்படின்றத இப்போ எல்லாரும் கேட்குறாங்க. குரூப் ஏவில் இருக்கக்கூடிய அணிகளை யூஎஸ்ஏவினால் அப்செட் செய்ய முடியுமா? யாரை? இந்தியாவை, பாகிஸ்தானை, இந்த 2 அணிகளை முக்கியமாக. அடுத்து அயர்லாண்டோட நம்ம வச்சுக்கலாம். இவங்க 3 பேரை வந்து யூஎஸ்ஏனால் தொட முடியுமா? கனடாவை தொட்டாங்க, ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சு. இப்போ இந்தியா வந்து ஒருவேளை பாகிஸ்தான் கிட்ட தோற்று போயிடுச்சாலோ, இல்லை பாகிஸ்தான் ஒருவேளை இந்தியா கிட்ட தோற்று போயிட்டாலோ, அந்த 2 அணிகளில் இன்னொரு தோற்று போன அணி வந்து கண்டிப்பாக அடுத்த பாயிண்ட்ஸுக்கு வந்து பசியோடு இருக்கும். அதில் அயர்லாண்டு ஒருவேளை அப்செட் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களாம் சூப்பரான டீம், ரொம்ப நாளாக விளையாடிட்டு இருக்காங்க, அருமையான டீம். பாகிஸ்தான்லாம் கிட்டத்தட்ட தண்ணி குடிக்க வச்சிருக்காங்க ஒரு தடவை, அவங்க தெரியும் நினைக்கிறவங்க எல்லாருக்குமே. அதனால் அப்படிப்பட்ட டீம்ஸ்லாம் இருக்கும்போது இதில் யூஎஸ்ஏவும் ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருச்சுன்னா, ஒரு டீமுக்கு ஒரு பாயிண்ட், ஒரு டீம் இந்தியாவையோ பாகிஸ்தானையோ மேஜர் டீம் ஒரு அடி அடிச்சிருச்சுன்னா நல்லா திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஹோஸ்ட் அப்படிங்கிறத தாண்டி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா உண்மையாகவே இந்த டோர்னமெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய ஆதிக்கத்தை செலுத்துறதுக்காக ஒரு பாயிண்ட்ஸை நான் எடுத்து வைக்கிறடா, நான் யாருன்னு காட்டுறேன்டா டப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்களான்ற எதிர்பார்ப்பு இருக்குது. அதுக்கு நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்பர் 1 அவங்களோட பேட்டிங் முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். இன்றைக்கி அடித்த ஆரோன் ஜோன்ஸோட அடியாக இருக்கட்டும், அவுட் ஆன சில பிளேயர்ஸ்லாம் கூட கொஞ்சம் இர்ரெஸ்பான்சிபிளான ஷாட்டு அதெல்லாம் விட்டு மற்றபடி கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக நல்ல கிரிக்கெட் விளாடின பேட்ஸ்மேன் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதனால் யூஎஸ்ஏயோட பேட்டிங்கை நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது. பட் அதே நேரத்தில் என்ன மாதிரி லைன் அப் பவுலிங் போட்டாங்க, கனடாவோட பவுலிங் எப்படி இருந்துச்சு அதை நம்ம பார்த்தே ஆகணும். கனடா லூஸ் பால்ஸ் போட்டாங்களா, என்ன மாதிரி பவுலிங் போட்டாங்க, எந்த பவுலிங்க்கு அகைன்ஸ்டாக வந்து ஆரோன் ஜோன்ஸ் வந்து அந்த மாதிரி அடியை போட்டு அடிக்க ஆரம்பிச்சார், அதையும் நம்ம மனசில் கொள்ளணும். இப்போ கனடாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பவுலர்ஸ் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா வாங்கின அடி எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட லென்த் அண்ட் லைனை மெயின்டைன் பண்ணாங்களா, எப்படி போட்டாங்க, அதை நம்ம வந்து கண்டிப்பாக யோசிச்சு ஆகணும் இந்த இடத்துல. ஆக்சுவலாக மோசமான பவுலிங்னு சொல்ல முடியாதுங்க. அவங்களோட பவுலிங் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே தான் இருந்துச்சு. ஸ்லோவர் டெலிவரிஸாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா போட்டாங்க. கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலிங் அட்டாக் இருந்துச்சு, அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அதே சமயத்தில் நல்லா போட்ட பவுலர்ஸும் இருந்தாங்க. அந்த பவுலிங் அட்டாக் அகைன்ஸ்டாக இந்த ஸ்கோர் அவங்க டிஃபெண்ட் பண்ண முடியாமல் அவங்கள அடிக்க விடாமல் பண்ணது உண்மையாக நம்ம அமெரிக்காவை பாராட்டலாம். அதே நேரத்தில் இவங்களுடைய பவுலிங் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான பவுலிங் அமெரிக்கா கிட்ட இருக்குது. ஆக்சுவலாக கோரே ஆண்டர்சன் நியூசிலாண்டிலிருந்து கிளம்பி வந்து இங்கே விளையாடிட்டு இருக்கிறாப்புல முதல் பால்லையே வந்து செட் பேட்ஸ்மேன் 60க்கு மேலே அடித்த ஒருத்தரை வந்து கிளப்பி விட்டார் தலிவால்.
அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்பின் டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சு எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு உங்களோட ஃபாஸ்ட் பவுலிங், அதோட முக்கியம் உங்களுடைய ஃபீல்டிங் ரொம்ப ப்ரொஃபஷனலான நல்ல ஃபீல்டிங். இது பிடிச்ச கேச்சஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கேட்சஸ். கோரே ஆண்டர்சன் போட்டு அந்த டெலிவரியில் தலிவால் அவுட் ஆக்கின அந்த கேட்ச் கூட சூப்பர்பான ஒரு கேட்ச், அழகாக வந்து உட்காந்து ப்ராப்பர் போஸ்டரில் பிடிச்சார். ஸோ இந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு டீம் கனடாலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க ஃபீல்டிங்லாம் பேடாக தான் பண்ணாங்க. ஸோ இந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு டீம்ஸ் ஜாஸ்தியாக பெரிய லெவலில் விளையாடாத டீம்ஸ்லாம் பண்ணக்கூடிய அந்த மாதிரி பெரிய மிஸ்டேக்ஸை அமெரிக்க அணி பண்ணலை. ஸோ அந்த வகையிலலாம் பார்க்கும் பொழுது அமெரிக்க அணி கண்டிப்பாகவே ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது அவங்களுடைய இம்பேக்டை கிரியேட் பண்ணுறதுக்கு. பட் பண்ண முடியுமா எகைன்ஸ்ட் இந்தியா ஆர் பாகிஸ்தான் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அவங்களுடைய இந்த ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அமெரிக்காவோட மேட்ச் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ நான் வந்து பார்க்குறேன். ஓகே பாய்.